இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரகாஷ் மஞ்சு அப்படிங்கிறவங்க பென்சிலோட வகைகளை பற்றியும் தூரிகையோட தன்மையை பற்றியும் வரைபடத்தளத்தோட சைஸ்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாகவே மேக் பண்ணுறோம். இது எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயந்தான். அதே சமயம் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிக்க முடியுமே தவிர புரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தகவல். இப்போது இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். ஆனால் அனுபவமாக உங்களுக்கு கிடைக்காது. அனுபவமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதோட அனுபவத்தை எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய தன்மையை பற்றி முழுமையாக புரிய வரும். இப்போது நம்ம பென்சிலோட வகைகளையும் ப்ரஷோட தன்மைகளையும் ஒன்று ஒன்றாவே பார்த்துக்கிட்டு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பென்சிலோட வகைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பென்சிலோட வகைகள்னு பார்த்தா ரொம்ப பெருசாலாம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டிப் பென்சில், இந்த டிப் பென்சில்ங்கிறது ரொம்ப மெலிசாக லைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதிலிருந்து இந்த கிரையான்ஸ், இந்த கிரையான் ரொம்ப பட்டையாக பெரிய ஏரியாவை கவர் பண்ணி அடைக்கிறதுக்காக. இது ரெண்டுக்குள்ளே தான் இந்த பென்சிலோட வகைகள் அடங்கும். அதில் நம்ம பிரிச்சிருக்கிறது இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டிப் பென்சில், 8B ஸ்டெட்லரில் உள்ள 8B பென்சில், அப்புறம் நார்மல் பென்சில். இந்த நார்மல் பென்சிலில் 2B 3B 4B இந்த மாதிரியெல்லாம் வரும். இது எல்லாமே நம்மளுக்கு இந்த டிப்போட மொத்தத்தை சைஸ் பண்ணுறது மட்டும்தான் அது. ஆனால் பென்சில் நம்ம கேட்டகரி பிரித்தோம்னா ரெண்டே கேட்டகரி பென்சில் தான். ஒன்று கிராஃபிட்டி கிளாஸியாக இருக்கிறது, இன்னொன்று மேட் ஃபினிஷில் வருது. இது ரெண்டு வகையாக நம்ம பென்சிலை பிரிச்சுக்க முடியும். இப்போது இந்த டிப் பென்சில் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிப் பென்சிலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த டிப் பென்சிலை யூஸ் பண்ணி என்னால் இவ்வளோ மெலிசான கோடுகளை போட முடியுது. இதுக்காக தான் இந்த டிப் பென்சில். அடுத்தது நார்மல் பென்சில், நார்மல் HP பென்சில். இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இந்த கிராஃபிட்டியோட திக்னஸ் தான் வித்தியாசம். ஓகே, அடுத்தது இந்த சார்கோல். இந்த சார்கோலை நான் லைனும் மெலிசாவும் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பெரிய ஏரியாவை என்னால் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இப்படி பெரிய ஏரியாவையும் கவர் பண்ண முடியும். இப்படி பெரிய ஏரியாவும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெட்லரில் வரக்கூடிய பென்சில். இந்த ஸ்டெட்லரில் ரெண்டு கேட்டகரி வருது. இந்த ரெண்டு கேட்டகரியில் நம்ம ஒன்று கிளாஸி. இந்த கிளாஸிங்கிறது இந்த மாதிரி வழுக்கிக்கிட்டு போகும். என் கண்ட்ரோலில் கை நிற்காது. பென்சில் எங்கே வழுக்கிக்கிட்டு போய் நிற்குதோ அந்த இடத்துல தான் நிற்கும். இது கண்ட்ரோல் இல்லாதது. அதே 8B ஸ்டெட்லரில் பிளாக் கலரில் வர பென்சில் பார்த்தோம் அப்படின்னா மேட் ஃபினிஷில் வரக்கூடியது. இது நான் எங்கே கோடு போட்டு நிப்பாட்டுறனோ அந்த இடத்துல தான் நிற்கும். இது என் கைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள பென்சில். அப்போது நம்ம வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெட்லரில் வர பிளாக் கலர் 8B பென்சில் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை தான் நான் பரிந்துரைப்பேன். இப்போது இந்த நார்மலான டிப்பு பென்சிலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, லைன் ட்ராயிங் பண்ணிக்கலாம். லைன் ட்ராயிங் பண்ணதுக்கு நம்ம ஸ்டோரி போர்டு அல்லது நம்ம கான்செப்ட் ஆர்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் மேக் பண்ணுறதுக்கு ரஃபாக ஸ்க்ரிபிள் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரிபிள் பண்ணுறதுக்கு நம்ம டிப் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே நம்ம டிப் பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிசிறு தட்டாமல் சிங்கிள் லைனில் கோடு போட முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு கதைக்கு நீங்கள் படம் வரையணும் அப்படின்னா டிப்பு பென்சிலை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பிசிறு, அதாவது குப்பை நிறைய சேராது. ட்ராயிங் பண்ணும்போது இந்த கிராஃபிட்டிலேருந்து வர பவுடர் போல் உள்ளது அதிகமாகவே நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து வராது. ஸோ டிப்பு பென்சில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்.
அடுத்தது வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு. இப்போது வாட்டர் கலர் ஷீட் இருக்குது. இந்த வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரஃபாக ட்ராயிங் ஒன்று போட்டதுக்கப்புறம் தான் வாட்டர் கலர் தொடங்குவோம். இப்போது ரஃபாக ட்ராயிங் போடலை அப்படின்னா நம்ம கலர் வந்து கண்ணாபின்னான்னு வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு ட்ராயிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே மட்டுமே நம்ம கலர் எந்த ஏரியாவில் வைக்கணுங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் வாட்டர் கலர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ட்ராயிங் பண்ணிட்டு தான் வாட்டர் கலர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அப்படி வாட்டர் கலர் பண்ணும்போதுமே நான் ரஃபாக டிப்பு பென்சில் இருந்துச்சுன்னா ரொம்ப மெலிசான லைனை யூஸ் பண்ணி இதில் நான் வந்து ட்ராயிங் போட்டுக்க முடியும். இப்போ இதில் வந்து நான் கலர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போது வாட்டர் கலர் பண்ணி முடித்தோன்னே பாருங்கள், இப்போ நம்ம போட்ட ட்ராயிங் வந்து இந்த இடத்துல இல்லை, கலர் வச்சோன்னா இது மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுக்காக தான் நம்ம டிப்பு பென்சில் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம டிப்பு பென்சில் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஸ்டெட்லரில் உள்ள பென்சில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பொருளை பார்த்து வரைஞ்சி அதுக்கு லைட் அண்ட் ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டர் சாய்ஸ் ஸ்டெட்லர் 8B. இந்த பிளாக்ல உள்ள மேட் ஃபினிஷ் உள்ள பென்சில் தான், இதுதான் பெட்டராக இருக்கும். ஸ்டெட்லரில் 2 பென்சில் வருதுன்னு சொன்னோம். ரெண்டாவது இந்த ப்ளூ கலரில் உள்ளது. இந்த ப்ளூ கலர் பென்சிலில் உள்ளது வந்து நம்மளுக்கு இந்த கிராஃபிட்டி கிளாஸி எஃபெக்டில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளார் அடிக்கும். ஆனால் மேட் ஃபினிஷில் உள்ளது நம்மளுக்கு வரைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம கை பழகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டோ அல்லது ஒரு ஸ்டில் லைஃபோ பென்சில் ஷேடிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டர் சாய்ஸ் ஸ்டெட்லரில் வர மேட்டில் உள்ள 8B பென்சில் தான். நாம் ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங்கோ அல்லது ஆயில் கலர் அல்லது அக்ரலிக் எது வேணாலும் கேன்வாஸில் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம எந்த மீடியத்தில் நம்ம கேன்வாஸில் பண்ணாலும் டைரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் ப்ரஷ்லேயே நம்ம ட்ராயிங் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பென்சிலில் தான் ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம கலர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நார்மலான HP பென்சிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேன்வாஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம 8B பென்சிலோ டிப் பென்சிலோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிப் பென்சில் வந்து உடஞ்சி போயிடும். ஸ்டெட்லர் பென்சில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கை மறைக்கிறதே நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நார்மல் HP பென்சிலே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேன்வாஸில் ஆயிலோ அக்ரலிக்கோ எந்த மீடியம் பண்ணாலுமே கேன்வாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நார்மல் பென்சிலே போதுமானது. இது நம்மளுக்கு போதுமான டார்க்கு கொடுக்கும். அதே சமயம் கலர் வச்சாலும் இதை ஈஸியாக மறைச்சிட முடியும். இந்த பென்சில் போட்டால் ஈஸியாக மறைச்சிட முடியும். அதனால தான் நம்ம கேன்வாஸை யூஸ் பண்ணும்போது நார்மலான HP பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எந்த இடத்துல என்ன பென்சிலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம பயிற்சியும் எடுக்கணும். நான் நிறைய பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குவேன். அப்போ தான் என்னால் பென்சிலையும் பேப்பரையும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆரம்பத்தில் நான் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சரிவர நினச்ச மாதிரியே வரைய தெரியாது. அப்போது வரைய தெரியல அப்படின்னோடனே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா பென்சிலில் அல்லது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது நிறைய பேர் வரைகிறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா இவங்கெல்லாம் சூப்பராக வரைகிறாங்க, அப்போது இவங்க வச்சுருக்கிற பென்சில்லாம் என்ன பென்சில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், அதே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது தான் வாங்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வரைகிறது நல்லா படம் வரையணும் அப்படின்னா அது பென்சிலில் ப்ரஷில் இல்லை, அது வரைகிறவங்களோட கையில் அவங்களோட புரிதலில் தான் படம் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறத நான் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து பென்சில் பேப்பர்லாம் ஓரளவு புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை அடைய முயற்சி பண்ணுங்கள். இங்கே வந்து பென்சிலுங்கிறது முக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இப்போது இது வரைக்கும் நம்ம பென்சிலை பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம ப்ரஷஸை பற்றி பார்க்கலாம். இப்போது ப்ரஷஸில் இது வந்து வாட்டர் கலருக்காக இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரஷ் தான். இது வந்து ஹேண்ட்மேடு ஐமா ப்ரஷஸ்.
இப்படி 4 ப்ரஷ்ஷும் தான் இருக்கும். இந்த 4 ப்ரஷ்ஷும் ஒரு செட்டாக தான் வரும். இதோட ரேட்டு வந்து 1200லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ப்ரஷ் 0 1 2 இப்படி வரிசையாக இருக்கிற நம்பர் ப்ரஷ்லாம் எனக்கு தேவைப்பட்டதில்லை. இந்த 4 ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டுமே நான் இதில் பாயிண்ட் ப்ரஷ்ஷில் போடுற லைனை போட்ட முடியும். பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பெரிய ஏரியாவை என்னால் கவர் பண்ண முடியும். இப்போ இந்த 4 ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டுமே இப்போதைக்கு நான் ஒரு வாட்டர் கலரோ நம்மளால் ஈஸியாக முடிச்சிட முடியுது. இது வாட்டர் கலர் ஐமா ப்ரஷ், ஹேண்ட்மேடு தான். இந்த ப்ரஷ்ஷும் பார்த்தேன் மார்க்கெட்டில். இதுவும் ஹேண்ட்மேடு வாட்டர் கலர் ப்ரஷ் தான். இதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இந்த ஒரு ப்ரஷ்லேயே நான் ரொம்ப மெலிசான லைனும் போடுறேன், ரொம்ப திக்கான லைனும் போடுறேன். இந்த ப்ரஷ்ஷை பற்றின அறிமுக வீடியோவாக இதுக்கு முன்னாடி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வாட்டர் கலருக்கானது. இதை வாங்கிக்கிட்டிங்கனாலே நீங்கள் போதுமானது. இந்த 4 ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு படத்தை சூப்பராகவே முடிச்சிடலாம். இது நம்மளுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதே சமயம் கலர் வந்து லோட் பண்ணுறது வந்து அதிகமாகவும் லோட் பண்ணும். நம்மளுக்கு அதிக நேரம் கலரை லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ப்ரஷஸ். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வாட்டர் கலர் ப்ரஷ் தான் இது எல்லாமே. இது எல்லாமே அனிமல் ஹேரில் உள்ளது தான். இருந்தாலும் இந்த ப்ரஷ் தான் எனக்கு ரொம்பவே இஷ்டமானது. ஏன்னா இதில் வர ஸ்மூத்தும் இது கலரை அள்ளுற விதமும் லோட் பண்ணுற விதமும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒர்க் பண்ணவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த ப்ரஷஸ் வந்து இப்போது மார்க்கெட்டில் வரதில்லை. இப்போ வரது எல்லாமே சிந்தட்டிக்கில் போடுறது தான் வருது. இந்த ப்ரஷ் எல்லாமே நம்ம வாட்டர் கலருக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே வாட்டர் கலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு மீடியத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சாஃப்ட்னஸ்ங்கிறது போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் கலர் ஸ்மூத்தாக இருக்காது. நீங்கள் வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை வாட்டர் கலருக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இதோட ஸ்மூத்னஸ்ங்கிறது ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டர் கலரில் போட்டதை வேறு மீடியத்தில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்மூத்னஸ் வந்து ஹார்டாக மாறிடும். ஹார்டாக மாறிடுச்சு அப்படின்னாலே இந்த ப்ரஷ் வந்து அதிகமான கலரை நம்ம பேலட்லேருந்து லோட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போது நம்ம வாட்டர் கலர் பயன்படுத்துகிறோம் ப்ரஷ் அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷஸை நீங்கள் வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரே மீடியத்தில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது எல்லாமே இப்போ வரக்கூடிய ப்ரஷஸ் தான். இந்த ஹேர் எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே சிந்தட்டிக்கில் வரக்கூடியது தான். இப்போ வரது எல்லாமே அதிகபட்சம் சிந்தட்டிக்கில் தான் வருது. இந்த ப்ரஷஸ் எல்லாத்தையும் நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணுறதுக்கும் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் இந்த மாதிரி ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ரஃபாகவே இருக்கும், ஸ்மூத்தும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஆனால் வாட்டர் கலர் ப்ரஷ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்மூத் இதில் இருக்காது. இந்த ப்ரஷ் வந்து போஸ்டர் கலருக்கும் அக்ரலிக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அக்ரலிக் மீடியத்தில் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை நீங்கள் அக்ரலிக் மீடியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த கேன்வாஸில் நம்ம ரொம்ப வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான ப்ரஷ்ஷை வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேன்வாஸ் வந்து ஓரளவுக்கு ஃபேப்ரிக்கில் ஹார்டாக இருக்கக்கூடியது. அதில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே உள்ள அந்த கேப்லலாம் கலர் ஃபில் ஆகாது. அப்போது கலர் ஃபில் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஹார்டான ப்ரஷ், ரஃப் செட் ப்ரஷ்ஷுன்னே இருக்கும். அந்த ரஃப் செட் வாங்கிக்கோங்க. அந்த ரஃப்பான ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு டோன் ஃபுல்லாகவே கலர் வச்சு அப்ளை பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு கேன்வாஸ் ஃபுல்லாகவே அடப்பட்டுரும். அதுக்கப்புறமா ஸ்மூத்தான ப்ரஷ், இந்த மாதிரியான ப்ரஷ்ஷை நம்ம அக்ரிலிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்காது, ஒரு மீடியமான ப்ரஷ்ஷாக இருக்குது. இந்த செட்டை வாங்கி நம்ம அக்ரிலிக் கேன்வாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்ரிலிக் கேன்வாஸில் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் மட்டுமே நீங்கள் அக்ரிலிக் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மீடியத்துக்கு இது பழக்கி வச்சுருக்க முடியும். இப்போது ஆயில் கலர், வாட்டர் கலர், கேன்வாஸ் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், எந்த பெயிண்டிங்காக இருந்தாலும் எந்தெந்த மீடியத்தில் நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த மீடியத்துக்கான ப்ரஷ்ஷை அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம அந்தந்த மீடியத்துலேருந்து அந்த ப்ரஷ்ஷை பழக்கி வச்சுக்கிறோம். இப்போது நான் அந்த ப்ரஷ்ஷை பழக்கி வச்சுருந்தா மட்டும்தான் நான் அந்தந்த மீடியத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு, நான் நினச்ச மாதிரி கலர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரஷ் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போது மெட்டீரியல் டூலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் நம்ம பழக்கி வச்சுருக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது இந்த ஹார்ட் ப்ரஷ். இது எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடியது. இந்த ஹார்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எல்லாமே நான் ஆயில் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கேன்வாஸுக்கு எப்போதுமே யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தான ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா கேன்வாஸில் கலர் ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்டான ப்ரஷ்ஷஸே வாங்கி கேன்வாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மீடியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்.
இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரஷஸ் நான் வச்சுக்கிறது. வாட்டர் கலரில் ஒரு பெரிய ஏரியாவை ஃபில் பண்ணணும் அப்படின்னா தண்ணியை லோட் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரஷஸ் சைஸ் வாரியாக வச்சுருக்கிறேன். இது 4மே செட்டாக எனக்கு ஒரு ஷாப்பில் தான் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டேன். நாம் ஒவ்வொரு மீடியத்தையுமே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு மீடியத்திலேருந்தும் வர டூல்ஸையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்க முடியும். நாம் எல்லா மீடியத்திலையுமே ஒர்க் பண்ணணும். மீடியம்னு நான் சொல்கிறது பென்சில், கிரையான்ஸ், வாட்டர் கலர், ஆயில் கலர், அக்ரலிக் கலர், கிளே, வுட்டு, ஸ்டோன், இப்படி எல்லாமே. இப்படி எதில் நம்ம பண்ணாலுமே அது எல்லாமே மீடியம். இப்படி எல்லா மீடியத்துலையுமே நம்ம பரவலாகவே ஒர்க் பண்ணலாம். ஆனால் அடிப்படையில் நம்மளுக்கு ட்ராயிங் நாலேஜ் இருந்தால், கோடுங்கிறது இங்கே ஒரு மொழிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த கோடுங்கிற மொழி தெரிஞ்சால் நம்ம இந்த எல்லா மீடியத்துலையுமே நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதே சமயம் இந்த மீடியத்துலலாம் ஒர்க் பண்ணுற டூல்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப பழக்கி வச்சுருந்தால் மட்டும்தான் நாம் நினச்ச மாதிரியான ரிசல்ட்டை அந்தந்த மீடியத்துலேருந்து எடுக்க முடியும். அப்படி நான் டூல்ஸை புரிஞ்சிக்காமல் மீடியத்தை புரிஞ்சிக்காமல் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நான் ஒன்று செய்வேன், ரிசல்ட்டு வேறு ஒன்றா நிற்கும். இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு படம் வரைய தெரியல அப்படின்னா அந்த படத்தை நான் ஒரு தடவைக்கு 10 தடவை வரைவேன். 10வது தடவை வரைஞ்சும் எனக்கு கரெக்டாக அந்த படத்தை வரைய தெரியல அப்படின்னா அந்த படத்தை விட்டுட்டு போயிட மாட்டேன். மீண்டும் 20வது தடவை, 30வது தடவைன்னு அந்த படம் எனக்கு வர வரைக்குமே, நல்லா வரைகிற வரைக்குமே நான் அந்த படத்தை முயற்சி பண்ணி வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு டைமில் அது எனக்கு புரிஞ்சு சட்டுன்னு உட்காந்துரும். நான் அந்த படத்தை ஈஸியாக வரைகிற இடத்துக்கு நகர்ந்துருவேன். இந்த மாதிரி எது எனக்கு வரலையோ, எது எனக்கு கஷ்டமாக இருக்கோ அதை மட்டுமே நான் மீண்டும் மீண்டும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் மீண்டும் மீண்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுலேருந்து என்னால் கற்றுக்க முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் புதுசாகவே முயற்சி பண்ணுங்கள், எல்லாத்துலேயுமே பயிற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே சமயம் நீங்கள் எப்போதுமே பயிற்சிங்கிறவ மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு பயிற்சி, ஏதோ ஒரு செயல் எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விடும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.